வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துருப்போம். அது தொடர்ச்சி இன்றைக்கும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோ என்ன பார்த்தோம்னா, ஏர்டெல் கம்பெனியோட ஓனர் பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, சுனில் மிட்டல் அவர்களை பற்றி பார்த்தோம். அவர் தொடர்ச்சியாக இன்றைக்கும் அவரோட வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சுனில் மிட்டல் அவர்களோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அவர் எப்படி வளர்ந்தார். போன வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னா, அவர் கடைசியாக நம்ம பார்த்தது டெல்லிக்கு போயிட்டு அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்ட்டு பார்த்தோம். அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி கஷ்டப்பட்டார், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கம்பெனிஸ்லாம் அவர் ரன் பண்ணார். சைக்கிள் கம்பெனி, ஒரு சைக்கிள் உதிரி பாகங்கள் ஆரம்பித்து எப்படி அவர் கஷ்டங்கள்லாம் மீண்டு எப்படி வந்தார். கடைசியில் அவர் டெல்லிக்கு போய் என்ன பண்ணோம், அதாவது கடைசியாக கவர்மெண்ட் பேன் பண்ணோடனே அவர் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ், இரும்பு கம்பெனி, பிளாஸ்டிக் கம்பெனி பேன் பண்ணோடனே கடைசியாக அவர் என்ன பண்ண போனார், டெல்லிக்கு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லிக்கு போகலாம், இந்த இடத்துல இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி டெல்லிக்கு போகிறாரு. டெல்லிக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய இடத்துல ஏறி இறங்குறாரு. ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, அது எக்ஸ்போர்ட் வேலை கிடைக்குமா அப்படின்றது நிறைய இடத்துல ஏறி இறங்கினாலும் அவர் நம்பி யாரும் வேலை கொடுக்க தயாரில்லை. நிறைய பேர் அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோட ஒரு மார்க்கெட்டில் உட்காராரு. அந்த மார்க்கெட்டில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் யார் பார்த்தீங்கன்னா ஜப்பானியர். ஓகேங்களா, அந்த ஜப்பானியரை பார்த்தோன்னு இவருக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணும், அவர்கிட்ட போய் பேசணும். நம்மளுக்கு கூட நிறைய தடவை தோணிருக்கும், இதுமாதிரி அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னு தோணிருக்கும். ஆனால் நம்ம யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தோணுன உடனே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு. இதுமாரி நான் ஒரு மிடில் மேன் மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றது அவர் பிஸ்னஸை பற்றி எடுத்து சொல்கிறாரு கொஞ்சம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன வேலையாக எங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது விசாரிக்கும் போது அவர் நான் சுசுகி செல்லர், அதாவது சுசுகி ஜென்ரேட்டர் செல்லர். நான் நிறைய பேர்கிட்ட இங்கே கேட்டு பார்த்துட்டேன். உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல கேட்டாலும் யாருமே இந்த சுசுகி ஜென்ரேட்டர் வேலைக்கு ஆகாது, இது வேஸ்ட்டு அப்படின்றாங்க. அப்படின்னு இவர்கிட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இவர் சுனில் மிட்டல் அவர்கள் எந்த முட்டா பையன் சொன்னால், யார் இது மாதிரி சொன்னாங்க, இதுதான் ஒரு லெவலேஷன் கிரியேட் பண்ண போகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அடிக்கடி போகும். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இதுதான் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும், அதை காட்டுங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டீசல் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் கரண்ட்டு கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டீசல் ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா அது கரண்ட்டு கிடைக்கிது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இது இந்தியாவில் செம்மையாக ஃபேமஸ் ஆகுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் இந்தியா முழுக்க உங்களுக்கு விற்று காட்டுறேன் அப்படின்ற ஒரு சவால் எடுக்கிறாரு. சவால் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிட்டு எடுக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட டீலிங் வச்சுக்கணும், நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும், நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மாதிரி செஞ்சு கொடுக்கணும், அதாவது ஒரு டீல் போட்டு கொடுக்கணும். அது என்ன டீல்னா, நீங்கள் வேறு யார்கிட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ண கொடுக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே வேறு யாரையும் விற்க கொடுக்கக்கூடாது, நான் ஒரே ஒரு மிடில் மேன் தான் இந்தியாவுக்குள்ளே இங்கே எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ஒரே ஒரு மிடில் மேன் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லாபகரமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அவருக்கும் வேறு வழி இல்லாமல் அவருக்கு வேறு வழி இல்லை, யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லும் போது இது எவ்வளோ மேல் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருனா, சரி நான் உங்ககிட்ட ஒண்டி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சுசுகி இது பார்த்தீங்கன்னா இவர் ஒரே ஒருத்தர் டெல்லி, மும்பை, சென்னை இதுமாரி பல கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவர் விற்க ஆரம்பிக்கிறார். விற்க ஆரம்பிச்சோன்னு சுசுகிக்கு டேரெக்டாக இவரே விற்க ஆரம்பிக்கணும்ல. அப்போ இவர் டேரெக்டாக விற்க ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்புனால ஓரளவுக்கு வரவேற்பு இருந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் வருது. இவருக்கு ப்ராஃபிட் அழகாக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு சும்மா இல்லாமல் திருப்பியும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி ஜென்ரேட்டர்லாம் பேன் பண்ணுறோம், இந்தியாவில் ஜென்ரேட்டர்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்றது 1983 சொல்கிறாங்க. ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு ஒரு இந்த தெருவுக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நடு தெருவுக்கு வராரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரது மூலியமாக நம்ம நாட்டு எக்கனாமிக் எக்கனாமிக் க்ரோத் டவுன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டவுன் ஆகிடும். அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வளர்ச்சி கம்மியாகிடும். அவங்க நாட்டு கரன்சி நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு, நம்ம நாட்டு கரன்சி அவங்களுக்குள்ள போச்சுன்னா அவங்களுக்கு தான் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இதை பேன் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நாட்டுக்காரங்க என்ன கம்பெனி வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனி நம்ம நாட்டுக்குள்ளேயே கிரியேட் பண்ணி நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நாட்டிலே சேல் பண்ணுங்கள். அதாவது நம்ம நாட்டு பொருட்களை வச்சு உருவாக்கி நம்ம நாட்டிலே விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டு பொருள் அதிகமாக ஒர்க்கில் சேர்க்கப்படும், நம்ம நாட்டு ஜிடிபி நம்ம நாட்டு எக்கனாமிக் அதிகமாக ஆகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்படி பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ண சொன்னோடனே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ்க்காக எல்லோரும் போய் கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் கேட்கும்போது எமகா கம்பெனி, பில்கேட்ஸ்க்கு ஃபேமிலிக்கும், ஹோண்டா கம்பெனி, ஸ்ரீராம் ஃபேமிலிக்கும், இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிக்கு போனாலும் இவருக்கு ஒரு லைசன்ஸ் கூட கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவருக்கு. நம்மளை நம்பி யாருமே
வந்து லைசன்ஸ் தரலையே அப்படின்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கார். அப்படி கஷ்டத்தில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்க பண்ணுற வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு கொடுக்காம என்ன அடுத்தது பண்ணுறாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் உலகம் ஃபுல்லாக போய் பார்க்குறாரு. எங்கேயாச்சும் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் இந்தியாவுக்கு நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான், கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா இது மாதிரி நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ தான் தாய்வாண்டுக்கு போகிறாரு. தாய்வாண்டுக்கு போயிட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் இது வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து என்ன பார்க்குறாருன்னா டெலிஃபோன், அதாவது நம்ம நார்மலாக இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல டெலிஃபோன், அவ்வளோ நீங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவீங்களே அந்த டெலிஃபோன் வந்து பார்க்குறாரு. அப்போ தான் முதல்ல பார்க்குறாரு. அந்த டெலிஃபோன் பண்ணோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டயலர் தான், அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி பண்ணாங்க பார்த்தீங்களா, ரவுண்டாக இருக்கும், அது நம்பர் சுற்றி போட வேண்டியது இருக்கும். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அதில் வந்து கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி ஒவ்வொரு நம்பராக பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ண வேண்டியது இருக்கும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் வந்து தப்பாக அடிச்சிட்டா திருப்பி ஃபஸ்ட் வந்து அடிக்க வேண்டியது இருக்கும். நாலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கால் வந்து நம்ம பண்ண முடியாது. போன கால் வந்து ஒரு பட்டன் நமக்கு நம்ம பண்ண முடியாது, திருப்பி நம்பர் டயல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இது எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லாமல் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டயலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கால் பண்ணதையும் அட்டன் பண்ணலாம், பட்டன் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம வந்து சுற்றி ட்ரையல் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2-3 நம்பர் சேவ் பண்ணி வர வச்சுக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது மாதிரிலாம் அற்புதமாக இருக்குது, இது இந்தியாவில் செம்மையாக போகும் போல இருக்குது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கொண்டு வராரு. இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது கவர்மெண்ட் அப்போ தான் ஒரு ஆர்டர் போடுறது. இவர் வளரும் போது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய ஆர்டர்ஸ் போடுது. அதில் இன்னொரு ஆர்டர் ஒன்று, இந்தியாவுக்குள்ளே வேறு எந்த ப்ராடக்ட்டும் கொண்டு வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து உருவாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து சில ப்ராடக்ட் ஒன்று தான், ஒரு குறுகிய லிஸ்ட்டில் வந்து சில ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி போட்டிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டில் டெலிஃபோன் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க டெலிஃபோன் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு எடுத்து காட்டுங்க, அவங்க வந்து பிடிக்கும், அவங்க வந்து ஒத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் இவர் வந்து சொல்கிறாரு அப்படி பண்ணால் காம்படிட்டர்ஸ் அதிகமாகிடுவாங்க. காம்படிட்டர்ஸ் அதிகமானால் நம்ம கம்பெனி நஷ்டத்தில் ஓடும், நம்ம கம்பெனி எப்போவுமே டாப்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு தந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ப்ராடக்ட்ஸ் தானே, ஒரு டெலிஃபோன் ப்ராடக்ட் தானே கொண்டு வரக்கூடாது, ஆனால் டெலிஃபோன் உதிரி பாத்திரங்கள் கொண்டு வரலாம்ல அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எத்தனை உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், எத்தனை டெலிஃபோன் வேணும்னு கேட்கும்போது நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணால் அனுப்புங்க, எவ்வளோ வேணால் அனுப்புங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அதை 3 பட்டா ஒவ்வொரு டெலிஃபோனையும் 3 பட்டா பிரித்து 3 நாடுகளுக்கு அனுப்பணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, கல்கட்டா, டெல்லி இது மாதிரி 3 நாடுகளுக்கு நீங்கள் அனுப்பணும். அதை அனுப்பும் போது எனக்கு வந்து தனித்தனியாக பிரித்து நான் அனுப்பேன் அப்படின்னு மாதிரி 3 கண்ட்ரிஸ்க்கு அனுப்ப சொல்கிறாரு. அப்போ 3 கண்ட்ரிஸும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, 3 கண்ட்ரிஸும் தனித்தனியாக அனுப்புகிறாங்க. உதிரி பாகங்களாக வர்றதுனால இந்தியா அலோவ் பண்ணுது. இந்தியா அலோவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்கள் அங்கங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இவர் வந்து பஞ்சாபில் ஒன்று சேர்த்து பஞ்சாபில் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார். இந்த மிட் ப்ரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனி பேர் மாதிரி தெரியும், ஆனால் இல்லை, இது வந்து சுனில் மிட்டல் வருது பார்த்தீங்கன்னா, அது மிட் அதுக்கப்புறம் ப்ரோ, அவங்க தம்பிங்க தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சேர்த்து மிட் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் பார்க்குறாங்க. இந்தியாவுக்குள்ள வித் டெலிஃபோன் வந்து அப்போ தான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செம்ம ஃபேமஸ் ஆகுதுங்க டெலிஃபோனு. செம்ம ஃபேமஸ் ஆனோடனே கவர்மெண்ட்டு திருப்பியும் கம்முன்னு இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா டெலிஃபோன்லாம் பேன் பண்ணுங்கள், டெலிஃபோனில் நம்ம நாட்டுக்குள்ளே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி திருப்பியும் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா திருப்பியும் இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒவ்வொரு நாட்டில் திருப்பியும் வந்து ஒரு நடுத்தெருக்கு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பத்துக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார். அப்போ கஷ்டத்தை அனுபவிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு போட்டியாக, அதாவது லைசன்ஸ் போடணும், லைசன்ஸாக வந்து அப்ளை பண்ணுங்கள், நம்ம நாட்டிலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி திருப்பி விற்றுருங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணி வீங்க அப்படின்ற மாதிரி இப்பயும் வந்து நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணி டைப் வச்சு அந்த நாட்டோட டைப் வச்சு நம்ம நாட்டிலே ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுருங்க, அப்போ நம்ம நாட்டு எக்கனாமிக் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 53 பேர் இவர் கூட அப்ளை பண்ணுறாங்க டெலிஃபோன் கம்பெனி. ஏன்னா இவர் வந்து டெலிஃபோன் விற்கும் போது எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் 53 பேர் இவர் கூட சேர்ந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 53 பேர் கம்மி இல்லை, 53 பேர் மிகப்பெரிய ஜாம்பவான்ஸ். ஓகேங்களா, சின்ன கம்பெனிஸ்லாம் இல்லை, மிகப்பெரிய ஜாம்பவான் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னதான் 53 பேர் லைசன்ஸ் வாங்கியிருந்தாலும் இவர் மாதிரி யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே ஒரு தந்திரம் ப்ளே பண்ணார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உடனே எதுவுமே யோசிக்காமல் ஒரு சிங்கிள் ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெலிஃபோன்ஸ்லாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறார், ப்ரொடியூஸ் பண்ணி. உடனே யாரும் யோசிக்கிறதுக்குள்ளே நேரம் இல்லாமல் வந்து டெலிஃபோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விற்று ஒரு வருஷம் கழிச்சு தான் மற்ற எல்லாருமே வந்து லைசன்ஸ் வாங்கின மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன்ஸ் விற்க ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்துக்கோங்களேன்.
அவ்வளோ வேகமாக வந்து பிளான் போட்டு அவ்வளோ வேகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இவர். இந்த பாரதி டெலிகாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு பாரதி டெலிகாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் இவர் சம்பாதிச்சிட்டார். அவ்வளோ 2 லட்சம்ன்றது சாதாரண விஷயம். இந்த நாளத்தில் ஒரு நாளில் கூட அவர் இந்த நாளில் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து 2 லட்சம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிஸ்னஸையும் ஏதாச்சும் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணும் போது பார்த்தீங்கன்னா 1989 பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆன்சரிங் மிஷின் அதை பார்க்குறாரு. இப்போ டெலிஃபோன் ஆன்சரிங் மிஷின் கம்ப்யூட்டர் பேசுறது பார்த்தீங்களா, அதேமாதிரி கம்ப்யூட்டர் பேசுகிற மிஷின்ஸ்லாம் வாங்குறாரு. அந்த மிஷினும் இந்தியாவில் விற்கிறாரு. அதுவும் அமோகம் வெற்றி போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இவர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்க்குறாரு. அதுனா பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டெலிஃபோன் லேண்ட்லைன் ஃபோன் வந்து பார்க்குறாரு. ஒயர்லெஸ் லேண்ட்லைன் ஃபோன் வந்து எப்படின்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, வீட்டுக்குள்ளே அந்த வீட்டு சரௌண்டிங்கில் ஒயர்லெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லா டெலிஃபோனும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறிப்பிட்ட ஒயர் இருக்கும். அந்த ஒயருக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த டெலிஃபோன் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட சதுரடியில் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிட்டு 1919 சவுத் கொரியாவில் தான் இது வந்து கிரியேட் பண்ணாங்க. சவுத் கொரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன்ஸை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே இறக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக விற்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் நிறுத்திக்காமல் இவர் வந்து ஃபேக்ஸ் மிஷின், நிறைய ஃபேக்ஸ் மிஷின்ஸில் பார்க்குறீங்களா, இப்போ ஃபேக்ஸ் மிஷின் அவங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு ஃபேக்ஸ் அனுப்புறது. அந்த மிஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்துட்டு அந்த மிஷினையும் ஆர்வமாக வாங்கி ஆர்வமாக விற்க ஆரம்பிக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆகுது இந்தியாவில். இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகுது. முக்கியமாக சொன்னால் லேண்ட்லைன் ஃபோன் சொல்லலாம். லேண்ட்லைன் ஃபோன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு ஆர்டர் போட்டாங்க. என்ன ஆர்டர் போட்டாங்க கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் லேண்ட்லைன் ஃபோன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது வந்து போட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணிக்கணும், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதனால லேண்ட்லைன் ஃபோன் எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கணும். இப்படி சொன்னோன்னே லேண்ட்லைன் ஃபோனும் செம்ம ஃபேமஸ் ஆச்சா. அது ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். வந்து பாரதி வந்து கம்பெனி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன்ஸுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைனில் கனெக்ஷன் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள், அது காசு வாங்குறது, அதுக்கப்புறம் அந்த இது சிக்னல் நிறைய விஷயம் செட் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மேனாக இருந்து நிறைய பணம் வந்து ஏர்ன் பண்ணாங்க. ஒரு அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அப்போ தான் உலக நாடுகளில் இன்னொரு ப்ராடக்ட் ஃபேமஸ் ஆகிறது இவர் கண்ணில் படுது. ஆனால் அது இந்தியாவுக்கு யாருக்குமே தெரியாது, இந்தியாவில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து உலக நாடில் செம்ம ஃபேமஸாக போய்ட்டுருக்கு. அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கும்போது தான் அது பேர் மொபைல் அப்படின்றது தெரிய வருது. அந்த மொபைலை வந்து 1990 வந்து அவர் இந்தியா கொண்டு வர்றாரு. இந்தியா கொண்டு வந்து அவர் எப்படி வந்து அதை பார்த்தாரு, எப்படி கொண்டு வந்து இந்தியாவில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வந்து செல் பண்ணார், அதுக்கப்புறம் ஏர்டெல் கம்பெனி எப்படி வளர்ந்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்றது வந்து பார்ட் 3ல் வந்து பாருங்கள். பார்ட் 3ல் வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனி எப்படி வளர்ந்தது அப்படின்றது பார்ட் 3ல் பாருங்கள். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலாம், பார்ட் 1 பார்த்துட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வாங்கி எப்படி வந்து அவர் சேல் பண்ணார், சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணார், 1990 எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணார் அந்த பிஸ்னஸை அப்படின்றது பார்ட் 3ல் பார்ப்போம். இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.